வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத்தில் இன்றைய தினம் 6 பேருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றும். குவைத்தில் பல்வேறு குற்றங்களுக்காக மரண தண்டனை விதிக்கப்பட்ட 6 குற்றவாளிகளுக்கு இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. 5 ஆண்கள் மற்றும் ஒரு பெண் உட்பட 6 குற்றவாளிகளும் மத்திய சிறைச்சாலைக்குள் தூக்கிலிடப்பட்டுள்ளனர். இவர்கள் எந்த நாட்டவர்கள் என்பது தொடர்பான கூடுதல் விவரங்கள் வெளியாகவில்லை. இது தொடர்பான அனைத்து நடைமுறைகளும் முடிந்துவிட்டதாக உள்துறை அமைச்சக வட்டாரங்களை மேற்கோள் காட்டி குவைத் தினசரி நாளிதழ் தற்பொழுது செய்தி வெளியிட்டிருக்கின்றது. குவைத் முன்னாள் அமைச்சர் முபாரக் அல் ஹரீஸுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 5,66,000 தீனார் அபராதம். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பில் முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான முபாரக் அல் ஹரீஸுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 5,66,000 குவைத் தீனார் அபராதம் விதித்து கேசேசன் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தொழில்துறை நிலங்களை ஒதுக்குவதிலிருந்து முறையற்ற முறையில் பயனடைய தனது செல்வாக்கை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் அல் ஹரீஸ் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டுள்ளார். குறிப்பிடத்தக்க கவனத்தை ஈர்த்த இந்த வழக்கில் 2வது பிரதிவாதி விடுவிக்கப்பட்டுள்ளார். அவர் அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் விடுவிக்கப்பட்டார். இந்த தீர்ப்பு குவைத்திலுள்ள உயர் பதவியிலுள்ள அதிகாரிகளிடையே ஊழலை எதிர்த்து போராடுவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குவைத்தில் இந்தியரை கொன்று பாலைவனத்தில் வீசிய வழக்கு நாளை விசாரணைக்கு. குவைத் குற்றவியல் நீதிமன்றத்தில் கடந்த அக்டோபர் மாதம் குவைத்தி குடிமகனான முதலாளியால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு பின்னர் உடல் பாலைவனத்தில் வீசப்பட்ட இந்தியர் கொலை தொடர்பான வழக்கு நாளை விசாரணைக்கு வருகின்றது. இந்த கொடூரமான கொலையில் ஜஹ்ரா பாலைவனத்தில் கண்டெடுக்கப்பட்ட சடலம் ஆந்திர மாநிலம் OSR மாவட்டம் சொந்தவாரி பள்ளி கடாமிடப்பள்ளியைச் சேர்ந்த வீரஞ்சுலி என்ற 38 வயதானவரை இவ்வாறு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார். வீரஞ்சுலு கொலையாளியான குவைத்தி குடிமகன் வீட்டில் ஓட்டுநராக வேலை செய்து வந்திருக்கின்றார். ஆதாரங்களின் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்ட குவைத்தி மறுநாளை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட கொலை என்று காவல்துறை அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது. இந்த விசாரணையை சாத்தல் அப்துல்லா புலனாய்வுத்துறை அலுவலகம் அதிகாரிகள் நடத்தியிருக்கின்றனர். கொலை செய்யப்பட்ட வீரஞ்சுலுவின் மனைவியும் அதே வீட்டில் வேலை செய்து வந்திருக்கின்றனர். இந்தியாவில் உள்ள லக்ஸ் லூயிஸ் சட்ட அலுவலகம் மூலம் குவைத்தில் உள்ள அல் தோஸ்தூர் சட்ட அலுவலக தலால் தகியவர்கள் இந்த வழக்கை நடத்தி வருகின்றனர். வட கரோலினாவின் சிறிய கல்லூரியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 1 பேர் பலி, 6 பேர் படுகாயம். கிழக்கு வட கரோலினாவில் உள்ள ஒரு சிறிய கல்லூரியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் கொல்லப்பட்டார் மற்றும் 6 பேர் காயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. இதனால் அதிகாலை வளாகம் மூடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வரலாற்று ரீதியாக கருப்பு பல்கலைக்கழகத்தின் ஒரு வார கால வைக்கிங் விழா கொண்டாட்டத்தின் இறுதி நிகழ்வான யாட் ஃபெஸ்டை தொடர்ந்து எலிசபெத் சிட்டி ஸ்டேட் பல்கலைக்கழக வளாகத்தின் மையத்தில் துப்பாக்கிச்சூடு நடந்ததாக பள்ளி ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது. மாணவன் அல்லாத 24 வயது இளைஞர் ஒருவர் இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவரது குடும்பத்தினருக்கு அறிவிக்கப்படும் வரை அவரது அடையாளம் உடனடியாக வெளியிடப்படவில்லை என்று அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கலவரத்தின் போது 3 மாணவர்கள் உட்பட 4 பேர் துப்பாக்கிச் சூட்டு காயங்களுக்கு ஆளானதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் 2 மாணவர்கள் காயமடைந்ததாகவும் யாருக்கும் உயிருக்கு ஆபத்தான காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. காயமடைந்த அனைவரும் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பல்கலைக்கழக செய்தி தொடர்பாளர் ஒருவருக்கு வளாக காவல்துறை அழைப்பு விடுத்திருக்கின்றனர். அவர் உடனடியாக தொலைபேசி செய்தியை அனுப்பவில்லை. இந்த அர்த்தமற்ற செயலால் பல்கலைக்கழகம் மிகவும் வருத்தமடைந்திருக்கின்றது என்று பல்கலைக்கழகம் முந்தைய அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது. பின்னர் ஊரடங்கு சட்டம் நீட்டிக்கப்பட்டது. மேலும் முன்னெச்சரிக்கையாக பல்கலைக்கழக வளாகம் முழுவதும் ரோந்து பணிகளை அதிகரித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகுதியில் வளாகத்தின் மையத்திற்கு அணுகல் தடை செய்யப்பட்டதாகவும் பல்கலைக்கழகத்தில் 2300 மாணவர்கள் உள்ளதாகவும் இது வர்ஜீனியாவின் நோர்பர்க்கிலிருந்து தெற்கே சுமார் 50 மைல்கள் தொலைவில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 277.20 இந்தியன் ரூபாய்களாகும். குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 976.53 இலங்கை ரூபாய்களாகும்.
குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேஷ் பெறுமதி 396.09 பங்களாதேசி டகாஸ் ஆகும். குவைத்தின் இன்றைய தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 32.80 குவைத் தீனார்களாகும். 22 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 30.10 குவைத் தீனார்களாகும். 21 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 28.73 குவைத் தீனார்களாகும். 18 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 24.62 குவைத் தீனார்களாகும்.